இன்றைக்கி சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்றத இப்போ பார்ப்போம். இதுக்கு வந்து 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் தண்ணியில் நனைச்சி போட்டு அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 மீட்டர் கிளாத்து. இதை அப்படியே கரையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக 4ஆகவே மடிக்காமல் ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் மடித்து போடுங்க. ஃபுல்லாக வேணாம். ஃபுல்லாக வச்சோம்னா உங்களுக்கு துணி நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வச்சோம்னா துணி நமக்கு எவ்வளோ பெரிய சுடிதாக இருந்தாலும் நமக்கு துணி வேஸ்ட் ஆகாது, மிச்சமும் நிறையா இருக்கும். ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கலாம். இதுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து கீழே இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இறக்கம் வந்து 38 இன்ச்சு இருக்குது. 38 இன்ச்சு இருக்குது. நமக்கு லைனிங்கிறதுனால ஒரு 3 இன்ச்சு இறக்கம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கல. இதில் வந்து 36 இன்ச்சு இருக்குது. போதும், அந்த அளவே சரியாக தான் இருக்கும். இப்போ வந்து கை அக்குள் பகுதியிலேருந்து அளவு சுடிதாரில் இந்த அக்குளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தா 20 இன்ச்சு இருக்குது. அதே போல் மார்புக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 18 இன்ச்சு இருக்குது. அதே போல் ஹிப் ஷேப் இருக்குது, பார்க்குறோம் எவ்வளோன்னு. இந்த 3 அளவு தான் சுடிதாரில் மெயினாக பார்க்க வேண்டியது. ஹிப் ஷேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த ஓப்பனையும் கரெக்ட் பண்ணி வச்சு பார்க்கல 20 இன்ச்சு இருக்குது. இப்போ கழுத்துக்கு ஒரு 2.5 இன்ச்சு அளவில் நான் குறிச்சிருக்கேன். அதே போல் ஷோல்டர் அளவு வந்து ஒரு 6 இன்ச்சு அளவில் குறிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு கீழே கழுத்துக்கு ஷோல்டர்லேருந்து அந்த மேலே குறிச்சதுலேருந்து கீழே ஒரு 6 இன்ச்சு அளவில் கைக்கு குறிச்சிக்குவோம். இப்போ குறிச்சிட்டு இதுக்கு வந்து இப்போ சுடிதார் டாப்பில் அளந்து பார்த்தோம்னா எவ்வளவு 20 இன்ச்சு இருந்துச்சு. அப்போ இதில் பாருங்க, இன்னொருக்கா கூட அளந்து காமிக்கிறேன். அது கையில் அக்குள்லேருந்து அந்த கை ஜாயின்லேருந்து இந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் 20 இன்ச்சு இருக்குது. அப்போ வந்து நம்ம 20ல் பாதி 10, இப்போ 4 துணி சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் ஒரு 10 இன்ச்சு அளவில் அதை குறிச்சிக்கலாம். அந்த 6 இன்ச்சு கையில் குறிச்சோம் இல்லையா, அதுலேருந்து குறிக்கணும். கரெக்டாக அந்த 10 இன்ச்சு அளவில் குறிச்சிருக்கேன். குறிச்சிட்டு அதுக்கங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டு குறிச்சிக்கோங்க. ஏன்னா அது தையலுக்காக. குறிச்சிட்டு அப்படியே நேராக கோடு போட்டுடலாம். இப்போ கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா மேலே ஷோல்டரில் எல்லாமே ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் அளக்கணும். அங்கேருந்து எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 6 இன்ச்சு அளவில் இருக்குது கழுத்து. 6 இன்ச்சு அளவில் குறிச்சிக்கலாம். அங்கிட்டு கேப் விட்டு ஒரு அகலம் வந்து 2.5 இன்ச்சு அளவில் குறித்து அதையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கழுத்தை வந்து எதையுமே நம்ம வெட்டக்கூடாது. நம்ம கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் கை மட்டும்தான் வெட்டணும். இப்போ இது வந்து சுடிதாருக்கு இதுதான் முக்கியமானது. இதில் வந்து நெஞ்சு மார்பு சுற்றளவு வந்து 13 இன்ச்சில் இருக்கணும். அதே போல் ஹிப் ஷேப் வந்து ஒரு 19 அல்லது 20 இன்ச்சு. ஒருத்தவங்க ஓப்பன் ரொம்ப கீழே வேணும்னு சொன்னாங்கன்னா மட்டும் உங்களுக்கு 21 இல்லாட்டி 22 வைக்கலாம். பெரும்பாலும் சுடிதார் டாப்பில் எல்லாத்துக்குமே நடுவில் ஒரு 13 இன்ச்சும் ஹிப் ஷேப்பு கொண்டு 20 இன்ச்சு தான் வரும். இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு மார்பில் பார்த்தோம்னா 18 இன்ச்சு இருக்குது. அப்போ 18 இன்ச்சில் பாதி வந்து 9 வரும். இந்த 9 இன்ச்சுக்கு குறிச்சிக்கலாம். இப்போ கீழே ஹிப் ஷேப்புக்கு வந்து 20 சைஸ் இருக்குது, 20 இன்ச்சு இருக்குது. அப்போ கீழே கோடு போட்ட இடத்துல அந்த 20 இன்ச்சுக்கு ஒரு 10 இன்ச்சு அளவில் அப்படி குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு இதில் வந்து உள்ளேயே 4 துணி இருக்குது. இப்போ எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி வெட்டையில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் ஒரே ஷேப்பாக தான் வரும். இப்போ அந்த அளவில் அதே அளவுக்கு அந்த குறிச்ச அளவில் எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு சைடில் ஒரு 1.5 இன்ச்சு அளவில் கேப் எல்லாத்துக்குமே 9.5 இன்ச்சுக்கு இங்கே கீழே 10 ஹிப் ஷேப்புக்கு எல்லாமே 1.5 இன்ச்சு அளவு விட்டு குறிச்சிக்குங்க. குறிச்சிட்டு இந்த கைக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவில் தள்ளி வச்சு அக்குள்கிட்ட கை பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து. அதே போல் ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கிராஸாக குறிச்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் கிராஸ் வந்தால் தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து படிஞ்சு வரும். அதே போல் மேலேயுமே ஒரு 2 இன்ச்சு அளவு விட்டு அப்படியே கீழே அந்த 1.5 இன்ச்சு அளவு குறிச்சதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த அளவுக்கு இப்படி வெட்டினோம்னா கையில் வந்து சுருக்கு விழுகாது. இப்போ அது அப்படியே லேசாக கிராஸாக வெட்டுவோம். ஷோல்டர்கிட்ட மட்டும் லேசாக கிராஸாக வந்து கீழே ஒரு 2 இன்ச்சு அளவில் நேராக வந்து அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சியோடு ஜாயின் பண்ணணும். இந்த அளவுக்கு இப்படி ஜாயின் பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு அந்த 10 இன்ச் அளவில் ஒரு ஸ்லீட் ஒன்று வெட்டி அடையாள மாதிரி குறிச்சி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ 4 துணியும் சேர்த்தே இப்போ இந்த 1.5 இன்ச் அளவு கேப் விட்ருக்கோம் இல்லையா, அந்த அளவில் அப்படியே வெட்டிடுவோம். கீழே ஃபுல்லாக நேராகவே அப்படியே பாட்டம் வரைக்கும் வெட்டிடலாம். இப்போ வெட்டிட்டு கீழே இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கீழே வந்து கரெக்டாக 22 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து இங்கே கீழே 23 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு வரும், கரெக்டாக வரும். இப்போ இந்த 10 இன்ச் அளவில் ஹிப்பில் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து 4 துணிக்குமே இப்படி ஒன்றா ஒவ்வொரு இதாக எடுத்து குறிச்சி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு தைக்கையில் நமக்கு அளவு எதுவுமே மாறாது, எல்லாமே கரெக்டாக ஒன்று சொன்ன மாதிரி வரும். அதே போல் இந்த மார்புக்கிட்டையும் 9 இன்ச்சு குறிச்சிருக்கோம், அதையுமே அந்த 4 துணிக்குமே குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குறித்து வச்சோம்னா நமக்கு டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாக நமக்கு குழப்பவும் செய்யாது, சீக்கிரம் தச்சிடலாம். மேலேயும் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம், அங்கனைக்குள்ளே கரெக்டாக வெட்டிக்குங்க. இப்போ இது வந்து 2 துணி இருக்குது, மேட்டாப்பு கீழே எல்லாமே ஷோல்டர்லையும் 2.5 இன்ச் அளவு குறிச்சதாக ஒரு ஸ்லீட் மாதிரி வெட்டிக்குங்க. இதில் வந்து இப்போ 2 துணி இருக்குது, இது அப்படியே ஒன்றா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அதை ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ இந்த 2 துணி இருக்கிறத தனியாக பிரிச்சுருங்க. இப்போ பிரிச்சுட்டு இதை ஒரு துணியை நல்லா கரெக்டாக அதே மாதிரி மடிச்சுட்டு, இந்த துணியும் இப்போ எல்லா அளவும் 4க்குமே ஒரே அளவில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது முன்பகுதி எதுன்றதை இப்போ எடுக்கணும். இப்போ 4 ஒன்றா வெட்டதுனால ரெண்டையுமே இப்படி ஒன்றா போடுங்க. ரெண்டு துணி இருக்குது, ஒரு பகுதி இது ஒரு பகுதி, பின்பகுதி ஒன்றும் எது முன்னு தெரியாது, அதனால் முன்பகுதின்றதுக்கு எந்த துணியாக எடுத்துக்கலாம், முன்பகுதின்றதை குறிச்சிக்குங்க. அப்படி அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே லைனிங் ஒரே கலர்ன்றதுனால நமக்கு மாறிடும். அதனால் முன்பகுதின்ற குறிச்சிக்கிட்டு இப்போ முன்பகுதிக்கு மட்டும் இந்த 2 துணியை மட்டும் எடுத்து இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வந்துடாமல் பாக்ஸுக்குள்ளேயே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இப்படி குடஞ்சி வெட்டணும். முன்பகுதியை மட்டும், பின்பகுதியை வெட்டக்கூடாது, முன்பகுதியை மட்டும் இந்த அளவுக்கு இப்படி குடஞ்சி வெட்டணும். பின்னாடி அந்த பின்பகுதி துணியில் எது உங்களுக்கு கோணலாவோ இல்லை ஏறக்குறைய இருந்தால் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒன்று சொன்ன மாதிரி வளைச்சி விட்டு இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். முன்பகுதி மட்டும் பின்னாடி இருக்க கையை விட முன் துணி 1/2 இன்ச்சு உள்ளடங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு வெட்டினோம்னா உங்களுக்கு கையில் வந்து அக்குள் வந்து சுருக்கு விழுகாது. அவ்வளோ டாப் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு 2 துணி இருக்கிறதுனால அதை அப்படியே மடித்து போட்டுருவோம். இப்போ கை எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 6 இன்ச்சு இருக்குது கை. கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தையல் விட்டுட்டு மேலே ஒரு 6 இன்ச்சு, மேலே ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு குறிச்சிக்கோ. இப்படி குறிச்சிட்டு இப்போ கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கை சுற்றளவு வந்து 13 இன்ச்சு இருக்குது. இப்போ 13 இன்ச்சுக்கு குறிச்சிக்கோங்க. இப்படி குறிச்சிட்டு மேலே வந்து இந்த 6 இன்ச்சு குறிச்சோம்ல அதை நேராக அப்படியே கோடு போட்டுருவோம். அந்த கடைசி முடிகிற இடத்துல வந்து ஒரு 3 இன்ச்சு அளவில் இறக்கத்துக்கு வச்சுட்டு குறிச்சிக்குவோம். இப்போ 3 இன்ச்சு அங்கே 13 குறிச்சோம்னா இது வந்து ஒரு 14 இன்ச்சு, 1.5 இன்ச்சு தள்ளி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கை கரெக்டாக வரும். வச்சு இதை ஜாயின் பண்ணிடுங்க. இது குறிச்சிட்டு அந்த ஜாயின்லேருந்து மேலே வந்து அப்படியே நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இதை அப்படியே வளைச்சி அந்த 3 இன்ச்சு முடிகிற இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு கை வாகை பொறுத்து உடம்பை பொறுத்து உங்களுக்கு ரொம்ப சதப்பிடிப்பாக கையாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு 13ன்றது 14 கூட வைக்கலாம், கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெட்டி விட்டுங்க. எல்லாத்தையும் ஸ்லீட் மட்டும் மறந்துடாமல் வெட்டிடுங்க, அப்போ தான் அளவு மாறாது. இதுலேயுமே 2 துணியை மட்டும் எடுத்து அந்த முன்னாடி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அதை மட்டும் 4 துணியும் வெட்டக்கூடாது, உள் வளைவு 2 துணியை மட்டும் எடுத்து அப்படி வெட்டிடுங்க. ஏன்னா டாப்லேயும் நம்ம உள் வளைவு வெட்டியிருக்கோம், கையிலையும் முன் வளைவு வெட்டியிருக்கோம். இப்படி வெட்டையில் உங்களுக்கு சுருக்கு வராமல் இருக்கும் கைக்கு. அவ்வளோதான். கை ஸ்லீவையும் மேலே வந்து குறிச்சிக்குங்க. இப்போ இது வந்து மெயின் கிளாத்தில் எது முன்பகுதி எது பின்பகுதின்றதை பார்த்துங்க. இது ப்ரோசா டிசைன் துணின்றதுனால எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு குறிச்சிக்குங்க. அடையாளமாக குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து முன்ன பின்னன்றது மாறாமல் இருக்கும். இதையுமே 2ஆக மடித்து 4ஆக ஃபுல்லாக 4ஆகவுமே மடிச்சிடாதீங்க. ஒரு 3/4 இன்ச்சு அளவில் மட்டும் இப்படி பாதியாக மட்டும் மடித்து போடுங்க. இந்த அளவில்
4ஆக மடித்தோம்னா நமக்கு தான் துணி நிறையா வேஸ்ட் ஆகும். இந்த அளவில் பாதி 3/4 சைஸ் அளவு மட்டும் போட்டு இப்போ இந்த லைனிங் டாப் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாப்பை அப்படியே தூக்கி மேலே போட்டுடலாம். இதில் வந்து முன்பகுதி நம்ம குறிச்சிருக்கோம். இதில் வந்து டாப்பில் ஏதோ ஒரு துணியை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டு இது லைனிங்கை விட நம்ம மெயின் கிளாத்தில் வந்து 3 இன்ச்சு அளவு வந்து இறக்க வந்து அதிகமாக இருக்கணும். அதே லைனிங் அளவே வெட்டிடக்கூடாது. அந்த அளவு ஒரு கீழே மேலே வெட்டிட்டு கீழே கையிலலாம் வரையில ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே வெட்டுங்க. துணி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். லைனிங் கிளாத் தான் துணி கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம கூட வந்து ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் விட்டு தான் தைக்கிறதுனால 1/4 இன்ச்சு தள்ளியே வைக்கணும். சப்போஸ் தச்சு வரையில் ஏறக்குறைய இருந்தாலும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே 2 துணி ஒன்றா இருக்கிறத அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். கையிலையுமே மெயின் கிளாத்தில் 2 இன்ச்சு அளவில் குறிச்சிக்கலாம். சைட்லாம் ஒரு 1/4 இன்ச்சு பெருசாக தான் இருக்கும். நம்ம தச்சு வரையில் சரி பண்ணிக்கலாம். அது இதுலேயுமே 4 துணி இருக்குது. இது அவ்வளோதான். டாப்பு தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஸ்லீவுக்கு இதையுமே அப்படியே 2ஆக மடித்து போட்டுருவோம். மடித்து போட்டு இந்த கை வெட்டி இருக்க ஸ்லீவ் எடுத்து அதையே அப்படியே போட்டுருவோம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கையை வெட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு சீக்கிரமும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதான் கையும் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுதான் சுடிதார் கட்டிங். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம்.